வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு குட்டி கதையை பார்த்துடலாமா? நேற்றைக்குள்ளே குறை கதையை பார்ப்போன்னா இன்னைக்கு என்னென்னா, இந்த ராஜன் பொண்டாட்டி அவள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு கடைசி ராணியக்கா வீட்டில் போய் பாவா சொன்னது பூரா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டாலாம். இதை கேட்ட உடனே ராஜன் பொண்டாட்டி என்ன செஞ்சாலாம், ஆஹா நம்ம பேசுகிறப்ப ஒருத்தர் போய் இவட்ட போய் சொல்லிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசிவா என்ன பண்ணிட்டா, இவள் புருஷங்கிட்ட ராணியக்கா வீடு கட்ட போகிறோன்னு சொன்னோடனே இவளுக்கு ஏறிடுச்சு கோவம். சரி நம்ம கூட பழகிட்டு இவள் எப்படி வீடு கட்டலாம், அப்போ நம்ம எப்படி வீடு கட்டாமல் இருக்கோம் அப்படின்னு புருஷன்கிட்ட சண்டைன்னு போட்டாலாம். நம்ம வீடு கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவள் வீடு கட்டுதான்னு தெரிஞ்ச உடனே புருஷன்கிட்ட சண்டைன்னு போட்டிருக்கா. சண்டைன்னு போட்ட உடனே இவன் என்ன பண்ணிட்டான், வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக வந்தோடனே ராணியக்காளுக்கும் இவள் வீட்டுக்காருக்கும் சண்டை வந்துருச்சு. ராணியக்கா எவ்வளவோ பொறுமையாக தான் போய்கிட்டு இருந்தா. அவள் வீட்டுக்காரர் பேசினது அவள் எல்லாம் சொன்னால் அவளை அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. அப்பவும் இவள் புருஷன்கிட்ட சண்டைன்னு போட்டோடனே இவன் சொல்லிட்டான், என் பொண்டாட்டி பிள்ளை சண்டை போடுதா அப்படின்னு. உடனே என்ன பண்ணான், ராணியக்கா ராஜன் மருந்தை குடிச்சிட்டான். என் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு மருந்தை குடிச்சிட்டு கடைசி ராணியக்காவலன்னு வந்துருச்சு. கடைசி போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டிருக்கான், என்ன பிரச்சனை, எதுக்கு ஆஸ்பத்திரியில் கேட்டிருக்கான் போலீஸ்காரன், எதுக்கு மருந்து குடிச்சிங்கப்பா அப்படின்னு. அவள் பையன் போய் சொல்லிட்டான், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டை, ராணி பெருமை வீடு கட்டுதாங்களா, அதுக்கு தான் எங்கள் அம்மா இப்போ அவளை மாதிரி உடனே வீடு கட்டுறேன்னு சொன்னால் அதான் எங்கள் அப்பா மருந்தை குடிச்சிருச்சு அப்படின்ட்டான். இப்போ முடிச்சிச்சா கதை. இது ராணிக்கு அதுக்கு வந்துருச்சு. அந்த அண்ணன் ராணி சொல்லிட்டா, என்னமோ எனக்கு இந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, போட்டி போடலாம் ஆனால் பொறாமல் வரக்கூடாது ஒருத்தங்க மேலே. இவ்வளோ பொறாமைப்பட போய் தானே கடைசி போலீஸஸ் வரப்போய் மருந்து குடிச்சு சண்டை பிரச்சனை ஆகிடுது. கடைசி கதை எப்படி இருந்து ராணியாளன்னு வந்துச்சு, அது கிடையவே கிடையாது. இவள் புருஷங்கிட்ட சண்டை போட்டா அவள் மருந்து குடிச்சிட்டா. எல்லோரும் மறக்காமல் அந்த கதையை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு வேறு கதை போடுவேன்.